ஹாய் ஹலோ, நான் உங்கள் மகேஸ்வரி. உன்னை கண்ட நாள் முதல் அத்தியாயம் 8. அன்று இரவு மானசாவுக்கு நல்ல ஜுரம் வந்துவிட்டது. உடனே ஆஸ்பத்திரிக்கு போனா விஷஜுரம் என்று சொல்லிவிட்டனர். ஜுரம் சரியாகி வீடு வர 5 நாட்கள் ஆகிவிட்டது. சீதா நிறையவே கலங்கிவிட்டாள். மானு, உனக்கு உடம்பு சரியானதும் என் குலதெய்வ கோயிலுக்கு போகணும்டி. எதுக்குமா அங்கெல்லாம்? உனக்கு குணமாகணும்னு வேண்டினேன். என் பொண்ணோட உடம்பையும் மனசையும் குணப்படுத்து வரதராஜ பெருமாள்னு வேண்டினேன் மானு. அங்கே போனால் ஏதாவது நல்லது நடக்கும்னு மனசுல படுது மானு. நாம அங்க போற நேரம் பாட்டி, அத்தை, பிரபாஸ் அத்தான் வருவாங்கன்னு நம்புறியாமா? சீதாவின் கண்களில் கோடி கனவுகள் மின்னியது. அவங்களை பார்ப்போமா மாட்டோமான்னு தெரியாது மானு. ஆனால் அந்த தெய்வம் நமக்கு ஏதாவது நல்லது செய்யும்னு நம்புறேன். உன் ஆசையை கெடுக்க விரும்பல அம்மா. எனக்கு குணமாகட்டும். நான் வேலையில் சேர்ந்து விட்டு பிறகு லீவு போட்டுவிட்டு போகலாம். அந்த விஷஜுரம் சரியாகி மீண்டும் அன்று ஆபீஸ் சென்றால் வேலை செய்ய முடியவில்லை. ரொம்ப அசதியாயிருந்தது. 4 மணிக்கு பர்மிஷன் போட்டுவிட்டு கிளம்பினாள். பஸ்ஸை விட்டு இறங்கி வீட்டுக்கு போகும் வழியில் இருந்த பூங்காவை கண்டதும் அங்கே கொஞ்ச நேரம் மாலை தென்றலையும் பூக்களின் நறுமணத்தையும் அனுபவித்துவிட்டு போக ஆசை வந்தது. பூங்காவிற்குள் நுழைந்து அவள் எப்போதும் அமரும் பெஞ்ச் காலியாயிருக்கவும் அதில் அமர்ந்தாள். வேடிக்கை பார்த்தாள். குழந்தைகளின் குதூகலத்தை கொஞ்ச நேரம் விழிகளை விரித்து ரசனையுடன் நோக்கியவளின் உள்ளே ஆலமரத்தடியில் பிரபாஸின் தோளில் தொங்கியதும் அவனோடு விளையாடியதும் ஞாபகத்தில் வந்து அலைக்கழித்தது. பெஞ்சில் சாய்ந்து இலக்கின்றி வெறித்து கொண்டிருந்தவளின் பார்வை வட்டத்திற்குள் அவன் வந்தான். சர்ச்சிலும் நிலாசோரிலும் கடற்கரையிலும் வம்பிழுத்தவன். சட்டென்று உடம்பு உதறியது. பார்வை கூர்மையானது. பின் இறுக்கத்துடன் அவனை பார்த்து முறைத்தாள். அந்த இளைஞனும் அவளுக்குத்தான் சற்றும் சளைத்தவன் இல்லையே என்று கண்களை விரித்து முறைத்தான். அந்த பெஞ்சில் அவள் அருகினில் இருந்த இடத்தில் வந்து அமர்ந்தான். அவள் முறைக்க, பதிலுக்கு அவனும் முறைக்க என காட்சி தொடர்ந்தது. கொஞ்ச நேரத்தில் அவன் கண்களில் குறும்பு கூத்தாடியது. இதழ்களில் மலர்ந்த புன்னகையை மறைக்க பெரும்பாடுபட்டான். அவனின் அந்த பார்வை அவள் மேனியை தீண்டி அவளையும் மீறி சிலிர்க்க வைக்கவும், மானசாவோ அவள் மீது கோபித்து கொள்ளாமல் அவன் மீது கோபம் கொண்டாள். ஹலோ என்றாள் மானசா. என்னையா என்றான் அவன். ஆமாம், எழுந்திரீங்க. ஏன் இங்க உட்கார்ந்துருக்கீங்க? தூர போங்க. இங்கே ஏன் உட்காரக்கூடாது? உட்காரக்கூடாதுன்னா உட்காரக்கூடாதுதான், சட்டமாய் சொன்னாள் மானசா. அதுதான் ஏன் உட்காரக்கூடாது? இது என்ன உங்க வீட்டு பூங்காவா? உன்னை போல என்னை போல இருக்கிற அத்தனை பேருக்கும் இது பொது. அதை உன் புத்திக்கு சொல்லிக்கொள். அவன் அப்படி சொல்லவும் அதற்கு மேல் அவனோடு பேசக்கூடாது என முடிவெடுத்து அவனிடமிருந்து ஒதுங்கி போக நினைத்து எழுந்தாள். பயம், இந்த பயம் என்கிட்ட இருக்கட்டும் என்று அவன் சிரிக்கவும் அவனின் அந்த வெற்றி சிரிப்பு அவளின் சுயமரியாதையை உரசி பார்க்கவும், பயமா? யாருக்கு என்று கோபமாய் கேட்டாள். உனக்குத்தான், என்னிடம்தான் என்று அலட்சியமாய் பதிலளிக்கவும், நான் அப்படியெல்லாம் யாரை கண்டும் பயப்படுற ஆளில்லை. நீங்கள் வம்புக்காரன்னு தெரிந்து ஒதுங்கி போக நினைக்கிறேன். ஒதுங்கி போறதும் பயத்தில் சேர்த்திதான், உனக்கு தெரியாதா என கேலி போல சொல்லவும் சட்டென்று உட்கார்ந்தாள். உனக்கு துணிச்சல் அதிகம்தான் என்று அவனிடமிருந்து மெச்சுதலாய் பதில் வந்தது. அவன் அவளை ஒருமையில் அழைத்தது அப்போதுதான் புத்திக்கு உரைத்தது. ஹலோ, என்ன மரியாதை குறையுது? உனக்கு எனக்கு என்று வேகமாய் கேட்கவும், என்னை விட நீ சின்னவள் தானே. ஒருமையில் அழைத்தால் நீ ஒன்றும் குறைந்து விட மாட்டாய். அவள் பல்லை கடித்தாள். உன் வாய்க்குள் இருக்கிற முத்துப்பற்கள் என்ன பாவம் செய்தது மானசா?
மானசா. மனசா தானே உன் பெயர்? அப்படியே உனக்கு பேரழகை கொடுப்பதில் உனது முத்துப்பற்களுக்கும் பங்கு உண்டு. அது உன் நினைவிருக்கட்டும். அந்த வம்பன் இவ்வாறு வாயடிக்கவும், என்ன லவ்வா? திடீரென இப்படி கேட்கவும் தலையும் புரியாமல் வாளும் புரியாமல் முழித்தான். பின் யாருக்கு என்றான். உங்களுக்குத்தான் என்றாள். யார் மீது கேட்டான். என் மீதுதான் சொன்னாள். அட, இது கூட நல்லா இருக்கே, அவன் ரசிப்புடன் சொன்னான். ஆனால் நீங்கள் நினைக்கிறாப்புல பெண்ணில்லை நான், அதுக்கு வேற ஆளை பாருங்க. அப்படியே நான் நினைக்கிற மாதிரி பெண்ணா இருந்தாலும் உன்னை நான் லவ்வே செய்தாலும் அதுக்கு அங்கேயும் அனுமதி கிடைக்கணும் மானசா எனவும், யாரு? உங்க அம்மா தானே? என் மனைவியிடமிருந்து. என்னது, நிஜமாவா? கல்யாணமானவரா? அவள் பெரிதாய் கண்களை விரித்து அவனை பார்த்தாள். மானசா, நான் என்ன சொல்லிவிட்டேன்? நீ இப்படி பெரிதாய் கண்களை விரிக்கிறாய்? மானசா விழிக்கவும் அவன் தொடர்ந்தான். நான் அவளை காதல் செய்து கல்யாணம் செய்து கொண்டேன். காதல்னா உங்க வீட்டு காதல், எங்க வீட்டு காதல் இல்லை. அது இந்த பிரபஞ்சத்தின் பரப்பை விட பெரியது எங்கள் காதல். அவன் சொல்லவும், சாரி, என்னை மன்னித்து விடுங்கள் என்று அவள் கூறவும், எதுக்கு? உங்களை தப்பாக புரிந்து கொண்டதற்கு. ஏன் தப்பாக புரிந்து கொண்டாய் மானசா? அது என்னை சந்திக்கிற போதெல்லாம் நீங்க வம்பு செய்தது போல இருக்கவும் நான் தப்பாக புரிந்து கொண்டேன். மோதலுக்கு அடுத்து வரும் காதல் என்று நினைத்து கொண்டாயா என்று புருவத்தை உயர்த்தி கேட்கவும், சாரி, நீங்க எங்க இருக்கீங்க? நானா? அவள் இதயத்தில் இருக்கிறேன், அவள் என் இதயத்தில் இருக்கிறாள் என்று சிரிக்கவும், நான் குடியிருக்கிறதை கேட்டேன் என்று அவள் புன்னகையுடன் கேட்கவும், கோடம்பாக்கத்தில். அவங்க என்ன செய்கிறாங்க? வீட்டில் தான் இருக்கிறாள். குழந்தைங்க? 2 இருக்கு. முதல்ல பெண், அடுத்து ஆண். மூன்றாவதா சொல்ல தயங்கவும், மூன்றாவதா என்று கேட்டாள். கர்ப்பமாக இருக்கிறாள், 8 மாதம். உங்களுக்கு இதை தவிர வேறு வேலையே இல்லையா? உங்க மனைவி என்ன பிள்ளை பெறுகிற மிஷின்னு நினைச்சிங்களா? மானசா சீற்றலுடன் கேட்கவும் அவன் அசடு வழிந்தான். வீட்டிற்கு வந்தவள் அவனோடு பேசியதை நினைத்து தனக்குத்தானே சிரிக்கவும், அதை கண்ட சீதா, என்ன மானு, நீ ஏன் சிரிச்சிக்கிற? சொன்னால் நானும் கூட சேர்ந்து சிரிப்பேன் இல்லையா கேட்கவும், அம்மா, நான் சொன்னேனே என்கிட்ட வம்பு செய்தவன்னு. இல்ல, வம்பு செய்தவர். ஆமா, அவனுக்கு என்ன? அவன் இவன்னு பேசாதீங்கம்மா. ஏன், நீ மரியாதை கொடுக்குற அளவுக்கு உயர்ந்து விட்டானா? நான் தாமா அவரை தப்பா புரிந்து கொண்டேன் என்றவள் இன்று பூங்காவில் அவனுக்கும் அவளுக்கும் நடந்த உரையாடலை சொன்னாள். எப்படியோ அந்த ஆள் வம்புக்காரன் இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். கடற்கரையில் கட்டி உருண்டு விட்டோம்னு நம்ம ஒருவன் தொட்டு விட்டான்னு தானே நீ மனதை போட்டு அலட்டிக்கொண்டே. அந்த ஆள் வம்பு செய்கிறவன் இல்லைன்னு தெரிஞ்சதும் உன் மனது சமாதானமாயிடுச்சா? வெளுத்ததெல்லாம் பாலும் இல்லை, நீளமாயிருக்கிறதெல்லாம் விஷமும் இல்லை. வா வந்து சாப்பிடு சீதா சொல்லவும் மானசாதேவி நிம்மதியுடன் அமர்ந்து சாப்பிட்டாள். ஆனால் அவளின் நிம்மதியின் ஆயுட்காலம் ரொம்பவே குறைச்சல் என்று அவளுக்கு தெரியாது. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கு எபிசோடில் பார்க்கலாம். பாய்.